வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மாம்பழம் சீசனில் நம்ம நிறைய மாம்பழம் ரெசிபி செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான மாம்பழம் ஜாம், அதாவது மேங்கோ ஜாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் எடுத்து தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு நிறைய ஜாம் செய்யணும்னா நீங்கள் 2 பழம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மாம்பழம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் நறுக்கி வச்ச மாம்பழம் துண்டுகளை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் இதில் பிழியணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாம்பழத்தை நல்லா வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் வதங்கின பிறகு சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும். மாம்பழம் ஜாம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி லேசாக கிரேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்ட பிறகு 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல மையாக வேணும்னா மாம்பழத்தை அரைச்சி கூட நீங்கள் இந்த ஜாம் செய்யலாம். இல்லைனா மாம்பழத்தை இன்னும் சின்ன துண்டுகளாக நறுக்கி இந்த ஜாம் செய்யலாம். மேங்கோ ஜாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜாமை ஆற விட்டு நீங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாம் நீங்கள் பிரெட் டோஸ்ட்டுக்கு இல்லைனா கிராக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழம் சீசன் இந்த மாதிரி அருமையான ஜாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் மாம்பழம் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஜாம் நீங்கள் சீசன் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெட்டுக்கு தடவி நல்லா சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மல் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம்ஸ் விட இந்த மாம்பழம் ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.